Camera, rolling, action. மைக்ரோ பிளாஸ்டிக் என்பது மனித உடலுக்குள் சென்று பலவித ஆபத்துக்களை உருவாக்கக்கூடியது என்று புதிய ஆய்வு முடிவு சொல்கிறது. அது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. நாம் பயன்படுத்தி விட்டறியும் பிளாஸ்டிக் பொருட்கள் மக்காமல் மண்ணை பாழாக்குகிறது என்பதெல்லாம் பழைய கதையாகிவிட்டது. மைக்ரோ பிளாஸ்டிக் என்பது மனிதர்களின் உடலில் நேரடியாகவே பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்று ஓர் ஆய்வு முடிவு சொல்லுகிறது. 5 மில்லிமீட்டருக்கும் குறைவான அளவு உள்ள பிளாஸ்டிக் துகள்களைத்தான் மைக்ரோ பிளாஸ்டிக் என்கிறார்கள். நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களின் மூலமாக நம் உடலின் உள்ளே பிளாஸ்டிக் துகள்கள் சென்று விடுகின்றன என்கிறார்கள் ஆய்வாளர்கள். உன் கையை காலை உடைச்சாவது அடுத்த சாம்பியன்ஷிப் அடிக்கிறேன்டா. ஹர்ஷா, சூப்பர்டா, நீ ஜெயிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். வெரி குட்.
ப்ரொஜெக்ட்ல பாட்டு இந்த பக்கம் ஓடிட்டு இருக்கு, நீ அந்த பக்கம் செல்போன் ஓடிட்டு இருக்கீங்க. எங்க கீர்த்தனா? வனக்குயிலே குயில் தரும் கவியே கவி தரும் இசையே வனக்குயிலே. அண்ணா சூப்பர்ரா. நானும் கராட்டே கத்துக்கிறேன்மா. கத்துக்கலாம். கராத்தேவா? கராத்தே கத்துக்கிற மூஞ்ச பாரு, ஒரு தொடப்பத்தை எடுத்து வாசல்ல இருக்கு. தா ஆரம்பிச்சிட்டாங்க, பாத்திரத்தை கழுவு பாத்ரூமை கழுவுன்னு. ஹலோ, ஹலோ சித்தப்பா, சொல்லுங்கள் இளவரசி. இந்த வாரம் சாட்டர்டே உங்களுக்கு லீவ் இருக்கா? ஏன்? நீங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, தான் வருவீங்களோன்னு பார்த்தேன். வரேன். தேங்க்யூ சித்தப்பா, பாய். பாய். டேய் தீனா, புது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் காட்டுறேன்னு. அங்கே தாண்டா போகிறோம், வாங்க. இதாண்டா நம்ம பில்டிங். வாவ், செம்ம. டேய் மச்சான், ஒரு ஆப்பிள் ஜூஸ் கிடைக்குமா? என்னது ஆப்பிள் ஜூஸா? டேய் அப்புறம் அசிங்கமாக கேட்பேன், வந்து மரியாதை உட்கார்றா. என்னடா மாப்பிள்ள, இவன் இடுப்புலேயே எட்டு போட்டுட்டு இருக்கான். அவன் அப்படி தான்டா சும்மா சீனை போட்டுட்டு இருப்பான். டேய் உனக்கு இங்கே வாசல் சரியில்லை, நீ போய் வேற எங்கேயாச்சும் உட்காரு. அப்பாடா இடம் கிடச்சிருச்சு. ஹலோ, சொல்லு. கொஞ்சம் லேட் ஆகும், என்ன வரேன். டேய் இதனால ஈன்னு பார்த்துட்டீங்க, சி மாத்துங்கடா. இதுக்கு மேலே என் வீட்டில் இருந்தோன்னா வேற சிலையே கொண்டுருவாங்க. பேசாம மித்ரா வீட்டுக்கு கிளம்பி ஓடிட வேண்டியதுதான். தப்பிச்சு ஓடுறா கைப்புள்ள. ஏம்மா, நான் மித்ரா வீட்டுக்கு போயிட்டு வரேம்மா. ஓடிட்டு இருக்கு. ஃபேன் லைட் எல்லாத்தையும் போட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட. போய் ஆஃப் பண்ணு போ. ஐயோ ஐயோ. என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லடா, ஃபேன் லைட் எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு அவ பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்கா. சொன்னேல, இப்படிதான். தண்ணி எல்லாம் இவ்வளவு வேஸ்ட் பண்ணவே கூடாது தெரியுமா? நான் திறந்தா உனக்கு என்னடா, போடா. ஐயா மூஞ்ச பாரு, ஆளு மட்டும் ஆயா சுட்ட அடதோசை மாதிரி இருந்தா பத்தாது, கொஞ்சமாச்சும் அறிவு வேணும். டேய் மச்சான், இதான்டா ஹர்ஷாவோட தங்கச்சி. ஐயோ எந்திரிக்கிறான்டா. போச்சு, வலையை விரிக்கிறான், வம்பை இழுக்கிறான். என்னடா மச்சான் தனியா போயிட்டு இருக்க? டேய், இப்போ யாரை பார்த்து சொன்ன? என்னடா முறப்பு, அடிச்சு கண்ணாமட்டை பேத்துருவேன். மூஞ்சு முகரையும் பாரு. என்ன வேணும்? ஹே, என்னம்மா கோவம் வருதா? போய் உங்க அண்ணன்ட்ட சொல்லு, அவன் தான் கராட்டே சாம்பியன் ஆச்சுல்ல, அவன் கோவத்தை எங்க கிட்ட வந்து காட்ட சொல்லு.
என்னாச்சு? வர வழியில் 4 பசங்க கிண்டல் பண்ணாங்க. அந்த பில்டிங் கட்டிட்டு இருக்க பில்டிங்ல தான் இருக்காங்க. நான் பிரபாட்டா பேசுறேன். உனக்கு கோவம் வந்தால் வீரத்தை என்கிட்ட காட்டு. எதுக்கு என் தங்கச்சி கிட்ட காட்டிக்கிட்டு இருக்க? தோடா சால்ட் அண்ட் பெப்பர் சரத்குமார். பெரிய சண்டியராடா, ஹீரோயிசம் காட்ட வந்திருக்கீங்களோ? தனியா இவ்வளோ பேர் அடிக்க வந்திருக்க? ஒன்றும் இல்லை சித்தப்பா, இவன் தான் தங்கச்சிய. போயிட்டு வண்டியில் ஏறா. என்னடா மச்சான், முடிச்சிடலாமா? இந்தா தட்டி விடு.
அடிக்க சரத்குமார் வரணுமாடா? வாங்க சித்தப்பா. வாங்க சித்தப்பா. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் சித்தப்பா. நல்லா இருக்கீங்களா? ஓ, நல்லா இருக்கேன். ஒன்றும் பெரிய காயெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, கொஞ்சம் பிளட்டு தான் கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு. மற்றபடி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. டாக்டர் ஃபியூச்சர்லாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. நோ ப்ராப்ளம். என்ன எப்போ பார்த்தாலும் பேரணி ஊர்வலம் இழுத்துக்கிட்டு இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்ல வேண்டியதானே? சொல்கிறேண்ணா, முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன், பார்ப்போம். அப்படியே இவளுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணு. எப்போ பார்த்தாலும் டிவி, லேப்டாப்பு, மொபைல் இதை வச்சு நோண்டிக்கிட்டு படிப்பில் ஒன்றும் கிடையாது. அப்படியே சொன்னால் கேட்டுற மாதிரி தான். உனக்கும் அவனுக்கு என்னடா பிரச்சனை? ஏன் அவன் மேலே அவன் இவ்வளோ குலவெறியோட சுற்றிட்டு இருக்கான்? அது ஒன்றும் இல்லை சித்தப்பா. ஆல்ரெடி எனக்கும் அவனுக்கும் கராத்தே டோர்னமெண்ட்டில் செம்ம போட்டி. இப்போ எங்கள் காலேஜில் நாங்கள் பிளாஸ்டிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கோம். அவன் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அதனால் என்னை பழி வாங்குறது தான் நினச்சிட்டு தங்கச்சி வம்புழுத்துட்ருக்கான். சரி பாரு, ஃபர்தராக ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கோ. பி கேர்ஃபுல். சரி சித்தப்பா. இந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற 5 பேரும் வெறும் கராட்டே ஸ்டூடெண்ட்ஸும் காலேஜ் பசங்களும் கிடையாது. இந்த நாட்டுக்காக நல்லது பண்ணணும்னு துடிக்கிற கூட்டங்களில் இவங்களும் ஒன்று. பிளாஸ்டிக்கே இல்லாத சிட்டியை உருவாக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக யூடியூப் வழியாக சொல்கிற மிகப்பெரிய யூடியூபர்ஸ். இந்த பிளாஸ்டிக் என்னெல்லாம் பண்ணுன்னு இந்த படத்தில் பாருங்க. ஆமாம், நேற்று உனக்கும் இந்த தீனாபாலுக்கு ஏதோ பிரச்சனை கேள்விவிட்டேன். என்னாச்சு? ஏதாச்சும் பண்ணா சொல்லு. அடி அடி அடிச்சு பூமிக்குள்ள இறக்கி விட்டுறேன். பஸ்ஸு போயிடுச்சோடா? பஸ்ஸு போனால் என்ன, நம்ம காலேஜுக்கு மட்டையை போட்டு. ஆமாண்டா, நீ வேற ஏதோ பாட்டில் வெளியே போடலான்னு சொன்னில. வர செமஸ்டர்ரா. பஸ் வந்துருச்சாடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ரயான் ஃப்ரம் ஃப்ரீ வேர்ல்ட் இந்தியா சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்படி பிளாஸ்டிக் எல்லாம் ஒழிச்சு நம்ம சிட்டியை பிளாஸ்டிக் ஃப்ரீயா மாத்துறதா பார்க்க போறோம். We are boys for free India. To come face to face or something. Hey girl, don't read louder. It disturbs me. Even I have to study. Go girl, எனக்கு இது படிச்சாதான் மனசுல பதியும். நம்ம கிளாஸ்ல புதுசா ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணிருக்குல்ல? ஆமா, சென்னையில இருந்து. அதுக்கு என்னன்ற? அந்த பொண்ணு பேசுறத பாத்திருக்கீங்களா? நல்லா ஸ்டைலா what are you doing, where are you going அப்படி ஸ்டைலா தான் பேசுவாங்க. ஏண்டி எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணையே கலாய்ச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ, ஃப்ரெண்டை சொன்னே கோவம் சுருக்குன்னு வருதோ. அங்க பாரு, அங்க பாரு.
ஹாய் மித்ரா. ஷால் வி கோ டு லைப்ரரி? யா. போமா போ, உன் ஃப்ரெண்டு கூப்பிட்டா பின்னாடியே போ. போகுதே போகுதே என் பைங்கிலி மாறிலே. ஏய், என்னங்கடி உங்களுக்கு பிரச்சனை? சும்மா என்னைய வந்து நோண்டி நிற்கீங்க. நான் வந்து என் வேலை ஒன்று போய் நிற்கேன். சும்மா என்னைய நோண்டி இருந்தான்னு வச்சுக்கோயேன், அச்சு மூஞ்சிக்கு தான் கீச்சிருவேன். இந்த பாப்பா என்னப்பா உனக்கு கோவம் வந்தா லாங்குவேஜ்லாம் மாறுது. இவங்களெல்லாம் அப்படிதான் டீல் பண்ணுவோம். ஹாய் மித்ரா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஹோம்ஒர்க் தான். அண்ணன் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க? அண்ணன் வாட்டர் கேன் ஏஜென்சி வச்சுருக்கான். இது என்னைக்கு எப்படி போடுவாங்க? ஸ்டாக் எதுவும் பேப்பர்ஸ்லாம் க்ளீன் பண்ணிடுங்க சீக்கிரமா. வேறு எதுவும் ஆர்டர்ஸ் வேணும்னா பார்த்து நீங்கள் கொடுத்துருவீங்களா? அதான் இந்த ஊசிலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுங்க. ஓ, அதனால தான் நீ பிஸ்லரி வாட்டர் கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கியா? ஆனால் அதையே குடிக்கக்கூடாது, எப்பயாவது ஒரு தடவை குடிக்கலாம். நீ சொன்னா கேட்க மாட்ட. சரி சரி, ஓகே. மித்ரா, சொன்னா கேள்டி. நைட்டு ஃபுல்லாக வாமிட் வந்துச்சுன்ற, வாமிட்டில் வேற பிளட் வந்துச்சுன்ற. எனக்கு என்னமோ பயமாக இருக்கு. அடிக்கடி பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி குடிக்கிறத நிறுத்துடி. இப்போ உனக்கு ஒன்றும் தெரியாது, பெருசாக ஏதாவது உடம்புக்கு வந்தாதான் தெரியும். அப்படி ஃபோனில் என்னதான் நோண்டிகிட்டே இருப்ப? இப்போ என்ன? 8 பேசினா அரைஞ்சு போடுவேன். ஏன்டா வீட்டில் கத்திக்கிட்டே சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க எப்போ பார்த்தாலும்? நாங்கள் 2 பேரும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை என் ஃப்ரெண்டு ஸ்டேட்டஸ் வச்சுருக்கா, அதனால அதை நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ என்ன? ஸ்டேட்டஸா? காமி. இதான் உன் ஃப்ரெண்டா? ஆமாம், நான் சொன்னல இவ தான் கீர்த்தனா. ஏன்னா? இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன்னா
தூக்கி வச்சிடு. சிஸ்டர் சிஸ்டர் சார் ஒரு எமர்ஜென்சி கேஸ். என்ன கேஸு? பிளட் வாமிட்டிங் அண்ட் அன்கான்ஷியஸ். வரேன். பல்ஸ் ஆக்சிமீட்டர் கனெக்ட் பண்ணுங்க. ஐவி ஒன்று போட்டுருக்கேன். பல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. டாக்டர் அஷிதா கூப்பிடுங்க. எஸ் சார். என்னாச்சு? பல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. உடனே ஆக்சிமீட்டர் ஆன் பண்ணுங்க. ஆக்சிமீட்டர் ஆன் பண்ணுங்க. பல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த கால தேய்ச்சுடுங்க. சிபிஆர் உடனே பண்ணணும். மித்ரா, மித்ரா, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. என்ன பாருங்க மித்ரா. இது ஒரு விதமான ரேர் டைப் ஆஃப் கேன்சர். இது வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், அதாவது சின்ன சின்ன பிளாஸ்டிக்ஸ்னால வருது. இல்லை சார், நான் வாட்டர் கேன் ஏஜென்சி வச்சுருக்கேன். அதனால் அவள் அந்த பாட்டில் வாட்டர் மட்டும் தான் குடிப்பா. யூ ஆர் எக்ஸாக்ட்லி ரைட். எப்பாவது பாட்டில் வாட்டர் குடிச்சா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அடிக்கடி குடிச்சா இந்த மாதிரி கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு. எப்படியாவது குழந்தைய காப்பாற்றி கொடுப்பேன். இமீடியட்டாக சர்ஜரி பண்ணுறது நல்லது. அம்மா கிட்ட பேசிட்டு சொல்லுங்க. இதுக்கு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் கேன்சர்னு பேர். இந்த அம்மா கிட்ட பேசுறீங்களா? நீங்கள் சொன்னீங்கன்னா சர்ஜரி உடனே ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா சர்ஜன் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும். இமீடியட்டாக
சர்ஜரி முடிஞ்சது. இன்னும் 2 ஹவர்ஸில் பேஷண்ட் கண்ணு முழிச்சிருவாங்க. ஐசியூ வார்டுக்கு மாற்றிருங்க. ஒரு 3 ஹவர்ஸ்க்கு யாரும் தொந்தரவு பண்ணாமல் பார்த்துக்கோங்க. என்ன மித்ரா, உங்க தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்துட்டு திரும்பி வந்துட்ட போல இருக்கு. ஏன் மேம் நீங்கள் வேற. மித்ரா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க பாருங்க. என்னடி இங்க வந்து படுத்து கிடக்க? சிரிக்காதீங்கடி. இப்போ எப்படி இருக்க? உடம்பு பரவாயில்லையா? சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆகி வாங்க. இத்தனை எப்போ வந்தா? I'm sorry. ஹலோ. ஹாய் மித்ரா. நல்லா இருக்கேன். ஹெல்த்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, பரவாயில்ல. நான் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன். குட் நியூஸா? என்ன குட் நியூஸ்? எங்க அண்ணன் வந்து வாட்டர் கேன் ஏஜென்சியை விட்டுட்டான், க்ளோஸ் பண்ணிட்டான். அதுக்கு பதிலாக புதுசாக ஜவுளி கடை ஷாப். ஓ, குட் குட். வணக்கம் மக்களே, இது உங்கள் ஹர்ஷன் ஃப்ரீ வேர்ல்டு சேனலுக்காக. இந்த அழகான தூய்மையான சிட்டிக்கு நடுவில் இந்த அசிங்கமான பிளாஸ்டிக் கழிவுகள் வேணுமான்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? வாங்க சிட்டியோட தூய்மை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நானும் உங்களை சேர்ந்துக்கலாமாடா? மேய் கேமரா ரோலிங் ஆக்ஷன். உள்ளாடாது. மக்களே, நான் உங்கள் தீனா. இந்த அழகான சிட்டியில இந்த அசிங்கமான பிளாஸ்டிக் கழிவுகள் நமக்கு தேவைதானா? அதை பத்தி யோசிக்க வைக்கிறதுக்காக தான் நம்ம ஃப்ரீ வேர்ல்ட் சேனல்